ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ என்ன ப்ரோ, வீடியோ கேம்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா? ஸோ திஸ் வில் பி மை லாஸ்ட் வீடியோ. இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ இதாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் December 4 காலங்காத்தால 3 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்காகனா எல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் இப்போ ட்ரேட் பண்ண போகிறேன், ஏஷியன் செஷன் ட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் நான் முடிச்சுட்டு இருக்கேன். அண்ட் கொஞ்சம் பேசணும். ஸோ அதுக்காக தான் ஸ்டார்டிங் இந்த விசி வந்திருக்கேன். ஸோ அதை பேசிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் என்ன ப்ரோ, உங்களோட நிலைமை இப்போ எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டால், ஐ எம் கரண்ட்லி ஃபுல்லி ஷிஃப்டட் டு ஃபியூச்சர்ஸ். ஸோ நான் இப்போ சிஎஃப்டிஸ் எதுவுமே புது அக்கௌண்ட்ஸ் வாங்குறதில்ல, இருக்கிற அக்கௌண்ட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஃபியூச்சர்ஸ் தான் மூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் கரண்ட்லி ஐ ஹாவ் 4 லைவ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அந்த 4மே எம்எஃப்எஃப்ல இருக்குது. 50K ஆல் 50K. அப்புறம் கரண்ட்டாக எங்கிட்ட எவாலுவேஷனில் மட்டும் ஒரு டிக்ஸில் மேக்ஸு 600 300K, அது போக எம்எஃப்எஃப்ல ஒரு 2 அக்கௌண்ட்டு 400K, அது போக டாப் ஸ்டெப்ல ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ 450K எவாலுவேஷன்ஸில் இருக்குது. அதெல்லாம் 3 அக்கௌண்ட் இன்னைக்கு கிளியர் ஆகிடும். எம்எஃப்எஃப்பும் 2 எம்எஃப்எஃப்பும் டாப் ஸ்டெப்பும் இன்னைக்கு கிளியர் ஆகிடும். அது போய் கிளியர் ஆயிடுச்சுன்னா 200, அது போக இது ஒரு 150K ஆட் ஆச்சுன்னா 350K லைவ்ல வந்துடும். அது போக 300K என்கிட்ட எவால்வ் இருக்கு. ஸோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அந்த 300Kவையும் சேர்த்து லைவ் ஆக்கிட்டேன்னா என்னோட கோல் அச்சீவ் பண்ணிடுவேன். என்னோட ஃபர்ஸ்ட் கோல் ஃபியூச்சர்ஸில் 500K இல்லை 300Kவாவது லைவ்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஸோ அது முடிஞ்சிடும் கன்ஃபார்மாக இந்த A2குள்ள. அண்ட் அதுக்கப்புறம் 2 months பேக் ஐ டுக் a plan like I'm gonna make a $10,000 payout by this year end. அது நடந்துச்சான்னு கேட்டா நான் என்னது சொல்றது, அது நடக்கல. ஸோ ஜஸ்ட் பி ஆனஸ்ட், அது நடக்கல. 2 தடவை புஷ் பண்ணேன், 6,000 வரைக்கும் எடுத்துட்டு போய் 2 தடவை புஷ் பண்ணி அதில் ஒரு தடவை அக்கௌண்ட் ப்ளோ ஆயிடுச்சு. லைக் அவ்வளோ புஷ் பண்ணி ஐ ஃபக்கிங் ப்ளோட் இட். அண்ட் செகண்ட் அக்கௌண்ட் வந்து பிரேக் அடிச்சிச்சு. ஸோ இட்ஸ் நாட் அ லாஸ். மொதல் அக்கௌண்ட்டை அந்த ஒரே நாளில் டெய்லி ட்ராடவுன் வச்சு ப்ளோ பண்ண அந்த அக்கௌண்ட்டை, ஏன்னா 6,000 இட் வாஸ் ஃப்ளோட்டிங் அரௌண்ட் 6,000. ஓகே, ஸோ ஐ தாட் ஓகே ஒய் நாட் ஆட் பொசிஷன்ஸ் அண்ட் மேக் இட் சிங்கிள் ட்ரேட் 10K எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரை டு ஆட் பொசிஷன்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஃபக்கிங் ஆடட் மோர் பொசிஷன்ஸ். அண்ட் அந்த நான் ஆட் பண்ணதான் ஒருத்த நான் தான் ஊரோட டாப்ல இருக்குன்ற மாதிரி அந்த ட்ரேட்ல நான் தான் ஊரோட பாட்டம்ல இருந்தேன் அந்த ட்ரேட்ல. பிகாஸ் ஐ வெண்ட் அ ஷார்ட். ஓகே, மார்க்கெட் ஷார்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஐ டுக் அ ஷார்ட் ஆன் டாப். அது ஓடிக்கிட்டு இருந்தது. அது கூட பொசிஷன்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லூஸ் குதி வேலை பார்த்து அது மொத்தமாக மேலே இருந்ததுனால எனக்கு அது ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. ஸோ அது அபரிவிதமாக ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ என்ன ப்ரோ, அது அவ்வளோதானே ப்ரோ, முடிஞ்சிச்சா ப்ரோனா? கிடையாது. ஐம் கோனா மேக் அ பே அவுட். அண்ட் அந்த பே அவுட் லைவ்ல உங்கள் எதிர்க்க விட்ரா பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் அ சேலஞ்ச் அண்ட் அ ப்ராமிஸ் டு மை செல்ஃப் ஃபார் த நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் உள்ள போகும்போது. ஸோ ஐம் கோனா ஃபக்கிங் டூ இட். அண்ட் அது லைவ்ல தான் நடக்கும். உங்க எல்லாரையும் கூப்பிட்டு டேக் போட்டு நான் அந்த பேஅவுட்டை மேக் பண்ணுவேன். அண்ட் அந்த பேஅவுட்டை மேக் பண்ணும்போது நான் இங்க இருக்க மாட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த பேஅவுட்டை மேக் பண்ணும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். I'll be somewhere and I'm gonna fucking make that payout with you guys. ஸோ நீங்களும் அதை பார்ப்பீங்க. ஸோ அது எனக்கு பச்சி சொல்லிடுச்சு, அடுத்த வருஷம் தான் அடிக்கிறேன் அந்த பேஅவுட்டை. அது எவ்வளோ சீக்கிரம் அடிக்கணுன்றது நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். தாயத்தை கரெக்டாக நவுத்தோம்னா அந்த கணக்குப்படி கரெக்டாக ஊந்துடும். ஸோ அது அப்புறம் சொல்லிட்டு விரும்புகிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. அண்ட் நீங்களாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சு, அதை எப்படி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் பார்ப்பீங்க, பட் யாரும் கமெண்ட் போட மாட்டீங்க, ஏன்னா நானே போட மாட்டேன். பட் ஐ ரியலி வாண்டட் டு நோ கைஸ் ஹவ் யூ கைஸ் ஆர் டூயிங். இந்த 1 இயர்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்னென்ன லேர்ன் பண்ணீங்க, இப்போ கரண்டா என்ன ஸ்டேட்ல இருக்கீங்க. ஸோ அதை பத்தி சொன்னீங்கன்னா எனக்கு நான் உங்களை பத்தி தெரிஞ்சுப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் அதுக்காக தான் இந்த விசி வீடியோ கேம் ஆன் பண்ணியிருக்கேன். நான் என்ன தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஏசியா ட்ரேட் பண்ணும். ஸோ அதனால தான் ஃபேஸ் லைட்டாக டல்லாக இருக்கும். ஸோ என் மூஞ்ச பார்த்து யாரும் என்ன பண்ண போறீங்க அப்பார்ட் ஃப்ரம் தட். ஸோ இப்போ இது கட் ஆன உடனே டைரெக்டாக உங்களுக்கு இந்த வருஷத்தோட கடைசி கான்செப்ட் விச் இஸ் ஐ கெப்ட் இட் அஸ் மை ஹோலி கிரேட். ஸோ நான் இப்பயே சொல்லிடுறேன், அது பேட்டர்ன் கிடையாது. ஸோ பேட்டர்ன் கிடையாது கிடையாது கிடையாது. இட் ஹாஸ் அ லாஜிக் அண்ட் இட் சர்வ்ஸ் அ பர்பஸ். ஓகேவா? மார்க்கெட்டை பற்றின ஒரு 60% அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு சூட் ஆகும். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கான்செப்டை எடுத்தோடனே பார்த்துறாதீங்க. உங்களுக்கு என்னடா இருந்தாலும் ஏதோ ரூஸ் கூதி மாதிரி வளர்னேன்ற மாதிரி தான் தெரியும். ஸோ தயவு செஞ்சு புதுசாக இப்போ தான் ட்ரேடிங்குள்ளே வரவங்கன்றவங்க அதை வீடியோ பார்த்துறாதீங்க.
I'm requesting you guys one more time. So வித்தவுட் எனி ஃபர்தர் அடு அண்ட் மறக்காம நான் சொன்ன மாதிரி உங்களோட ப்ராக்ரஸ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். மேபி அதை வச்சு நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்றேன். மேபி ஏதாவது கிவ் அவே ஆர் எல்ஸ் வாட் எவர் யூ நீட் மென்டர்ஷிப் ஆக்சஸ் ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்கறது இருந்தால் என்னால் எதாவது முடியுதோ நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ மேக் ஷூர் டு அப்டேட் யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see you guys and thank you fucking so much. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது Jan 11th and literally it's been like 11 months or 12 months, 11 and a half months னு வச்சுக்கலாம். So currently we are at 2250 subscribers. நான் நினைச்சே பார்க்கல, சும்மா ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் somewhere around I feel like I did a good thing. I don't know. And I kept on proving myself by coming everyday live. இப்போதான் நடுவில் லைவ் வரதில்லை, கொஞ்சம் சோம்பேறி. நீங்களே பாரு, 3 மணிக்கு உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருந்தா நான் காலைல எத்தனை மணிக்கு எழுச்சிக்கிறது? ஸோ அந்த மாதிரி தூக்கமின்மை கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு வாழ்க்கை. பட் சரியாயிடும் சீக்கிரமே. மறுபடியும் காலைல டெய்லி லைவ் வர ஆரம்பிக்கிறேன். ஸோ யா, ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் யுவர் தாட்ஸ். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் as I always say, trade carefully, trade responsibly. See you guys. So yeah guys, so இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் என்னன்னா, it's just simple 2 steps. ஓகேவா, 2 concepts, 2 different concepts, but yeah, you get what I'm saying. First one is true opens. Second one is PO3. ஸோ 2 ஓப்பன்ஸ்ன்ற டாபிக் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன், உங்களுக்கு வீடியோவில் இருக்கும். ஸோ இப்போ நான் கவர் பண்ண போகிற அட்வான்ஸ்ட் லெவல் என்னன்னா PO3. ஓகே, டோட்டலி இந்த PO3ல there are 2 types of people, 2 type of categories. எனக்கு தெரிஞ்சு 3 type of category people இருப்பாங்க PO3 ட்ரேட். அது நிறைய பேர் இருக்காங்க. நான் ட்ரேட் பண்ணுறது சொல்கிறேன், ஓகேவா. நான் ட்ரேட் பண்ணுறது M15ஓட PO3 ட்ரேட் பண்ணுவேன், M30ஓட PO3 ட்ரேட் பண்ணுவேன், H4ஓட PO3 ட்ரேட் பண்ணுவேன், டெய்லியோட PO3, வீக்லியோட PO3. ஓகேவா. இதில் ஆஸ் ஆஃப் நோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்லியோட PO3 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. வீக்லியோட PO3னா சி ஐசிடியோட வீக்லி ப்ரொஃபைலிங் படித்தவங்களுக்கு தெரியும். ஃபாரெக்ஸ்க்கு டியூஸ்டே, வென்ஸ்டே அண்ட் தேர்ஸ்டேஸ் ஆர் மோஸ்ட் லைக்லி டு செட் ஹை அண்ட் லோ ஆஃப் த வீக். இது கூட இன்னும் நிறைய கம்பைனிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் இங்கே சொல்ல விரும்பல. பட் பேசிக்காக ஐசிடியோட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் ஐசிடியோட வீடியோ படித்தவங்களுக்கு இல்லை ஐசிடியோட கோர் கண்டென்ட் கன்சியூம் பண்ணவங்களுக்கு அவர் கொடுத்த சாரி கைஸ், காலைல 3 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுற கோட்டையை வருது. ஸோ எல்லாருக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே ஹைஸ் அண்ட் லோஸ் ஆஃப் த வீக் செட் ஆகும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே இப்போ ஓப்பன் ஆகுது. அந்த வாரத்தை நான் 4ஆக பிரிப்பேன். ஃப்ரைடேன்றது எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ட்ரேடிங் டே. ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் புல்லிஷில் வரேன் அப்படின்னா இப்போ என் டார்கெட் இந்த ஹைஸில் இருக்குது. ஸோ மண்டே லோ ஆஃப் த வீக் செட் ஆகிறதுக்கு தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாஸ். பட் மோஸ்ட்லி அதோட செட்டிங் மண்டே செட் ஆகிறதோட ப்ராபபிலிட்டிஸ்ன்றது கொஞ்சம் கம்மி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். பட் இட் ஹேப்பன்ஸ். அது நடக்கும்போது இட் வில் பி லைக் கிளாசிக் ஃபக்கிங் பை வீக். எல்லா நாளும் பை 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 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். இப்போ PO3னா என்னன்னா, பேசிக்காக PO3னா என்னன்னு தெரியாதவங்க சிம்பிளாக அந்த கேண்டில் தான் நம்ம PO3ன்னு சொல்லுவோம். இப்போ புல்லிஷ் கேண்டில் இருந்தால் எப்படி ஓப்பன் ஆகும்? ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். இது பைக்கான PO3. இப்போ பீரிஷ் கேண்டல்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இது பீரிஷ்கான PO3. ஸோ PO3னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு கேண்டல் ஸ்டிக்கை தான் நம்ம PO3ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ நான் வந்து பை பண்ண போகிறேன். இப்போ என்னோட கீ லெவல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதோ டெய்லி எஃப்ஏஜி இருக்குது. இப்போ என் கீ லெவலுக்குள்ள மார்க்கெட்டை ட்ரேட் ஆக விட போகிறேன். மண்டே ஓப்பன் அண்ட் டியூஸ்டே ஓப்பன். இங்கே தான் நான் சொன்ன அந்த ட்ரூ வீக் ஓப்பனோட லாஜிக் இருக்கும். டியூஸ்டே ஓப்பன் ஆகிறதோட ட்ரூ வீக்கோட நேம் என்ன? டியூஸ்டேயோட 18 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ட்ரூ வீக் ஓப்பன். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ட்ரூ வீக் ஓப்பன் போட்டுக்கிறேன். ஐயோ, இந்த லைன் யூஸ் பண்ணிட்டேன்னா இது ஒரு லபா லபா லபான்னு கத்தினே இருக்கும். ஒரு நிமிஷம்.
இங்க இருக்கு. ஸோ இப்போ டியூஸ்டே ஓப்பன் ஆகிறதுக்கு பேர் என்னதுன்னா ட்ரூ வீக் ஓப்பன். ஓகே, இந்த லைனுக்கு பேர் ட்ரூ வீக் ஓப்பன். இப்போ இங்க உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட் தரேன். ஓகேவா? இப்போ லோ ஆஃப் த வீக் ஹை ஆஃப் த வீக் பிடிக்க போற அப்படின்னா உன்னோட எஸ்எம்டி நீ மார்க் பண்ணுவ பார்த்தியா எஸ்எம்டி, அது இந்த ட்ரூ வீக்குக்கு கீழே தான் ஃபார்ம் ஆகணும், இல்லை ட்ரூ வீக்குக்கு மேலே தான் ஃபார்ம் ஆகணும். செல்லுனா ட்ரூ வீக்குக்கு மேலே, பையனா ட்ரூ வீக்குக்கு கீழே. ஸோ இந்த மாதிரி எல்லா PO3யுமே எல்லா ட்ரூ ஓப்பன் சர்ச்சையும் நீ ட்ரேட் எடுத்துக்கலாம். லோ ஆஃப் த டே ஹை ஆஃப் த டேயுமே ட்ரூ டேக்கு மேலே ட்ரூ டேக்கு கீழே எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி வச்சுக்கோ. இதுக்கு மேலே நான் இந்த சாஸை வெளில அவ்வளோ இது க்ளீனாக சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் இட். வித் தட் பீயிங் செட் அதே டாபிக் குள்ள ஜம்ப் இன் ஆகலாம். இப்போ எனக்கு இது டியூஸ்டே, அதாவது இந்த லைன் மண்டே, இந்த லைன் டியூஸ்டே, இது வெனஸ்டே, இது தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே. ஓகேவா? ஃப்ரைடேன்ற காட்ட வச்சு ஃப்ரைடே வேணாம், இது மண்டே, இது டியூஸ்டே, இது தேர்ஸ்டே, இது வெனஸ்டே, இது தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே. இப்போ எனக்கு மண்டே ட்ரேட் ஆகிட்டான். மண்டே வாரத்தோட ஓப்பன், ட்ரூ வீக் கிடையாது, வாரத்தோட ஓப்பன் வந்துட்டான். இப்போ டியூஸ்டே ப்ரைஸ் பொறுமையாக ட்ரேட் ஆகிட்டு வந்து என் கீ லெவலில் தொடுறோம். ஐயோ, இது மண்டே. சாரி கைஸ், நம்ம கொஞ்சம் ஓவியர்லாம் இல்லை, இது டியூஸ்டே. டியூஸ்டே என் கீ தொட்டோம். இப்போ இங்க ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எஸ்எம்டி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எஸ்எம்டி இருக்கு. அது எதர் மண்டே லோ, மண்டேயோட லோ யூரோ தூக்கிருக்கலாம், ஜியூ தூக்கிருக்கலாம், ஜியூ தூக்காம இருக்கலாம், இல்ல மண்டேயோட லோஸ் யூரோ தூக்கிருக்கலாம், டிக்ஸி மண்டேயோட ஐஸை தூக்காம இருக்கலாம். வாட் எவர் எஸ்எம்டி இட் கேன் பி. இப்போ வீக்லியோட PO3 படி எனக்கு எஸ்எம்டி எங்க நடக்குது, ட்ரூ வீக்கு கீழே நடக்குது. என்னோட கீ லெவலுக்கு ட்ரேட் ஆகிட்டா, பிளஸ் ஐசிடி சொன்ன அந்த டியூஸ்டேன்ற நாளில் ட்ரேட் ஆயிருக்கும். இப்போ இங்கே தான் PO3 அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இங்கேருந்து எனக்கு என்னோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எதர் 1 ஹவரோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த என்னோட டார்கெட்டை அடிக்கிற வரைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணுறது என்ன, வீக்லியோட PO3. இப்போ இந்த இடத்துல லோ ஆஃப் த வீக் செட்டப்பை பிடிச்சிட்டேன். இப்போ அடுத்த நாள் வர இன்கேஸ் இந்த செட்டப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த நாள் வரப்போறது லோ ஆஃப் த டேயோட அந்த டெய்லியோட PO3. இங்கே தான் ஒரு PO3யாக டைசெக்ட் பண்ணலாம். டெய்லியோட PO3, வீக்லியோட PO, அடுத்து சாரி ஃபர்ஸ்ட் வீக்லியோட PO3 பார்த்தோமா, வீக்லியோட PO3 இங்கே கிடச்சிச்சு. அடுத்த டெய்லியோட PO3, இன்கேஸ் இந்த பாட்டம் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க, அடுத்த டெய்லியோட PO3 சேம் அதே லாஜிக். நான் என் பயாஸ் பைக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ட்ரூ டே லைன்ல ஒரு லைனை போடும். இப்போ இங்கே தான் ட்ரூ டே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். ட்ரூ டேல ஒரு லைன் வரும் நான் சொன்ன மாதிரி. ஐயோ ஒரு நிமிஷம். இப்போ இது ட்ரூ டே, TD1 போகிறோம். ஓகேவா? ஷார்ட் ஃபார்முக்கு TD1 ட்ரூ டே ஓப்பன். இப்போ எனக்கு தேவையெல்லாம் என்ன, என் பயாஸ் பையி. இங்கே எனக்கு தேவையானது டெய்லி PO3, டெய்லி கேண்டில் ஓப்பன், ட்ரூ டேக்கு கீழே எஸ்எம்டி. இப்போ இங்கே தான் நான் இந்த ரெண்டு PO3யும் கம்பைன் பண்ணுவேன், டெய்லியும் சேர்த்து கம்பைன் பண்ணுவேன், 4 ஹவரையும் சேர்த்து கம்பைன் பண்ணுவேன். அப்போ 4 ஹவர்னா நான் ட்ரேட் பண்ணுற கேண்டில் என்னென்ன, 3 4 ஹவர், அது உங்களுக்கே தெரியும். 4xக்கு 2, சாரி 1 5 9, ஃபியூச்சர்ஸ்க்கு 2 6 10. அப்போ எனக்கு இங்கே ட்ரேட் ஆகிறதுல ஏதாவது ஒரு கீ லெவல் இங்கே லெஃப்டில் இருக்கணும். இந்த செக்மெண்ட்டில் ஏதோ ஒரு கீ லெவல் இருக்கு. அந்த கீ லெவலுக்குள்ள ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போது அது எதர் 1 AM ட்ரேட் ஆகணும், இல்லை 5 AM ட்ரேட் ஆகணும், இல்லை 9 AM ட்ரேட் ஆகும். அப்படி ட்ரேட் ஆகும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஓப்பன் இங்கே தான் டைசெக்டே பண்ண ஆரம்பிப்பேன். நான் ரொம்ப டீப்பாக டைசெக்ட் பண்ணுவேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா உங்களுக்கு புரியாது, ஒரு 2 தடவை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதுக்குள்ள நான் ட்ரேட் பண்ண போகிற கேண்டில் பேர் என்னது, 1 AM கேண்டில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 AM, இதில் லைன் வரல. இப்போ இதுதான் வந்து 1 AM கேண்டில்னு வச்சுக்கோங்க. இந்த 1 AM PO3 நான் ஸ்டடி பண்ணுவேன். என் மொத்த பயாசும் பை. அப்போ எனக்கு எல்லாமே நான் அந்த ஓப்பனிங் ப்ரைஸுக்கு கீழே தான் நான் வாங்கணும். அடுத்து அந்த 1 AM வரக்கூடியதுக்கு கீழே இந்த இடத்துல எனக்கு ட்ரூ செஷனும் ஓப்பன் ஆகிடும். ஏன்னா லண்டனோட ட்ரூ செஷன் 2:30க்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுவுமே சேர்த்து இங்கே எனக்கு வந்துடும். அப்போ எல்லாத்துக்கும் கீழே நான் வாங்கணும்னு வையேன், இதுதான் என்னோட லோ ஆஃப் த டே. இந்த இடத்துல நான் என்னென்ன PO3 யூஸ் பண்ணுறேன், இந்த லோவை மிஸ் பண்ணிட்டேன், வீக்லியோட லோவை. அடுத்து வரப்போகிறது கண்டினியூஷன் லாங்ஸ். அப்போ நான் டெய்லி PO3 ஸ்டடி பண்ணுறேன், 4 ஹவர் PO3 ஸ்டடி பண்ணுறேன். அந்த ரெண்டுத்தையும் ஸ்டடி பண்ணி தான் இங்கேருந்து அந்த ஒரு ட்ரேடை நான் ஃப்ரேம் பண்ணுவேன். இது கேட்க ஏதோ பெருசாக மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும், பட் இருக்கிறதுலே சிம்பிள் அண்ட் எஃபிஷியன்ட் கான்செப்ட் இந்த மார்க்கெட், இந்த PO3ன்றது. ஸோ நான் சொன்னது தான்,
இத ஒரு தடவ பார்த்தாலாம் உங்களுக்கு சுத்தமா புரியாது. என்னடா இந்த ஆளு ஏதோ பைத்தியக்காரன் மாரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப பார்க்குற உங்களுக்கே அப்புட்ன்னா, அப்ப சொல்லிக்கிட்டு இருக்க என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலங்காத்தால 3:30 மணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. இப்ப அத வச்சு ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் பார்ப்போமா? இப்ப என்கியூக்கு வரேன். என்கியூ இந்த வாரம் எங்க? மண்டே லோ செட் ஆயிருக்கு. இது போன வாரத்தோட பிரைஸ் ஆக்ஷன் மண்டே. இங்க தான் இருக்கு மண்டே. என்னோட இந்த வாரத்தோட டார்கெட்ஸ் இந்த 2 பக்கம். இந்த 2 ஹைஸ். ஓகேவா? ஸோ, அப்ப நான் மண்டே வரப்போறேன். என் பயாஸ் இந்த வாரத்தோட பயாஸ் புல்லிஷ். ஸோ, நான் மண்டேவோட கேன்ல ப்ளே பண்ண விட்டுறேன். இதுதானே மண்டே? மண்டேவோட கேனல் ப்ளே ஆயிருச்சு. இது மண்டேவோட நாள் முடிஞ்சிருச்சு. மண்டேவோட நாள் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் 1 ஹவருக்கு மாத்திக்கிறேன். இப்ப அடுத்து ஓப்பன் ஆக போறது டியூஸ்டே. இருங்க, இப்பதான் என்னோட இண்டிகேட்டர் நான் எடுத்துட்டு வரணும். இப்ப நான் சொன்ன மாதிரி பாக்ஸா வந்துருச்சா? இப்ப இது மண்டேவோட பாக்ஸ். ஓகேவா? இப்ப வரப்போறது டியூஸ்டே. இப்ப இங்க பாருங்களேன், ட்ரூ மந்த்ன்ற லைன் இருக்கா? இருக்கு. கீ இப்ப நம்ம பிடிக்க போறது என்ன? லோ ஆஃப் தி வீக்கோட செட்டப். அப்ப பொறுமையா வெயிட் பண்ணு. வச்சானா? ஒரு டம்ப் வந்ததா? இந்த டம்ப் இப்ப எங்க வருது? நல்லா கவனிச்சு பாருங்க. ட்ரூ மந்த்துக்கு கீழே, ட்ரூ வீக்குக்கு கீழே. ஓகே. அச்சா, பகுத் அச்சா. இவன் ட்ரேட் ஆன இடம் எது? டெய்லியோட ஆர்டர் பிளாக். டெய்லியோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஓகேவா? ஆர்எல்ஸ் டெய்லியோட பிரேக்கர், வாட் எவர் யூ guys wanna call it, you can call it. இப்போ இங்கே எனக்கு எஸ்எம்டி வேணும். இப்போ எஸ்எம்டி போய் தேடிட்டு வருவோமா? இந்த இருக்கா 945 லோ. இவன் தூக்கல. எவனுமே தூக்கலையா? அப்ப எங்க எஸ்எம்டி இருக்கு? சாரி, இங்க. இங்க. அதான் நான் பார்த்தேன். இதோ இவன் தூக்கலையா? ஆனா இவன் தூக்கிட்டானா? இப்ப இங்கதான் அடுத்த பவர் ஆஃப் த்ரீயோடது பிளே ஆகும். இங்க இந்த பவர் ஆஃப் த்ரீக்குள்ள சொல்ல வரும்போது ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்ப நீ எந்த பவர் ஆஃப் த்ரீயே பிளே பண்ண போற? 4 ஹவர் பவர் ஆஃப் த்ரீயா, இல்ல டெய்லி பவர் ஆஃப் த்ரீயா, இல்ல வீக்லியா, இல்ல M30யா, இல்ல M15? இந்த பவர் ஆஃப் த்ரீஸ் ப்ளே பண்ண போறோம்னா ஒன்று இதுக்கு முன்னாடி வந்த கேண்டில்ஸ் மேனிப்புலேஷன் பண்ணணும். சிம்பிளா வச்சுக்கோ. இப்போ நீ 1 AM கேண்டில் ட்ரேட் பண்ண போற அப்படின்னா ஒன்று உனக்கு சாரி 5 AM கேண்டில் ட்ரேட் பண்ண போறோம்னா ஒன்று உனக்கு 1 AM கேண்டில் மேனிப்புலேஷன் பண்ணணும். அப்படின்னா 5 AM தான் மேனிப்புலேஷன் பண்ணுவோம், 9 AM டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நீ டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் வைக்க போற அப்படின்னா ஒன்று உனக்கு மண்டே மேனிப்புலேஷன் பண்ணும், இல்லை டியூஸ்டே தான் போயிட்டு மண்டேவோட லோ மேனிப்புலேட் பண்ணுவோம், வெனஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஓகேவா? நான் அது மறுபடியும் சொல்றேன், இது கன்ஃபியூஸா தான் இருக்கும். இது ஒன்று தடவை பார்த்தா புரியாது. நீங்க ஒரு 2-3 வீடு பார்த்தா தான் இது புரியும். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ட்ரேட் பண்ண போற கேண்டில்னா இந்த இடத்துல இப்போ ப்ளே ஆயிட்டு இருக்கிறது 6 AM PO3. இப்போ இங்க அடுத்த டை செட் பண்ணுவோமா? 6 AM எங்க ஓப்பன் ஆகுது? ஃபியூச்சர்ஸ்ல இங்க ஓப்பன் ஆகும். 6 AM ஓப்பன்ல ஒரு லைனை போட்டுக்கிறேன். இவ பார்த்துக்கோ, ட்ரூ வீக்குக்கு கீழே ப்ரைஸ் வரான், ட்ரூ டேக்கு கீழே வந்துட்டான், 6 AM ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். இப்போ எஸ்எம்டி எல்லாமே இங்கே கீழே தானே நடக்குது. ஓகே, இப்போ நல்லா பாரு. இப்போ இது 9:45 கேண்டில். அடுத்து ஓப்பன் ஆக போகிறது யாரு? 10 AM. நான் இப்போ சொன்னேன்னா 4 ஹவர் பவர் ஆஃப் த்ரீனா, அப்போ இப்போ நான் 5 மினிட்ல வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் கீழே வந்துட்டான். 6 AMன்ற அந்த 4 ஹவர் கேண்டில் மேனிப்புலேஷன் முடிச்சிட்டான். அப்போ 6 AMன்ற 4 ஹவர் மேனிப்புலேஷன் முடிச்சிட்டான்னா அப்போ 10 AM என்ன பண்ணுவான்? டிஸ்ட்ரிபியூஷன். மறுபடியும் கீழே வரமாட்டான். இப்போ என் தேவையெல்லாம் என்ன? 10 AM ஓப்பனிங் ப்ரைஸுக்கு கீழே வாங்கணும். இது 10 AM ஓப்பன் ஆயிட்டானா? ஓப்பனா எங்க போறான்? என் பயாஸ் என்ன? முன்னாடியே சொல்லிட்டேன், பை. அப்ப பைனா பவர் ஆஃப் த்ரீ எப்படி பிரிண்ட் ஆகணும்? ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ்.
எனக்கு தேவையெல்லாம் இந்த செக்மெண்ட்ல இந்த ஒரு கேண்டல்ல நான் எங்க வேணா என்ட்ரி போயிட்டு என் ஸ்டாப்பை தூக்கிட்டு போயிட்டு இங்கே தான் வைக்கணும். ஏன்னா இது 4 ப்ரீவியஸ் 4 ஹவர் கேண்டலோட லோ. அப்ப இந்த ப்ரீவியஸ் 4 ஹவர் கேண்டல் மேனிபுலேஷன் முடிச்சிட்டோம். அப்ப அடுத்து வரக்கூடிய 4 ஹவர் கேண்டல் என்ன பண்ண போறோம்? டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறோம். இப்ப இந்த ட்ரேடுக்கு டார்கெட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நான் எதை வைக்கிறேன்னா இந்த டெவில்ஸ் மார்க்கை வைக்கிறேன். இங்க இருக்கு. ஏன்னா இது இன்ட்ராடேன்றதுனால அந்த இடத்துல வைக்கிறேன். பட் ஃபைனல் டார்கெட் எது? இந்த ஹைஸ். இது ஃபைனல் டார்கெட். ஓகேவா? இப்ப நீ நல்லா அப்சர்வ் பண்ணு. ஓகே, இந்த முதல் ட்ரேட் எடுக்கிறேன். இதுதான் லோ ஆஃப் த வீக் செட்டப். ஓகேவா? சாரி, இது கூட டார்கெட் கிடையாது. இந்த ஊருக்கு இப்ப அதான் நான் பார்த்தேன். என்னடா லைன் அடிக்கலையே. இதுதான் அந்த ட்ரேடுக்கான டார்கெட். இப்ப அந்த நாள் முடிஞ்சிச்சா? இது என்னது? 18 எங்க? 18. இப்ப இது அந்த நாளுக்கு முடிஞ்சிச்சு டார்கெட். அந்த நாளே பேசிட்டானா? ஒரு நிமிஷம் இருங்க. இதுதானே அந்த லைனு. ஓகே, 15 மினிட்டுக்கு வரேன். இது அந்த நாள் முடிஞ்சிச்சு. இது வந்து 16:45, அடுத்து 18 அப்பயே போய் அடிச்சிருவோம் டெய்லி ஓப்பன்ல. ஸோ இப்போ இந்த நாளுக்கான கோட்டா முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்த நாள் வரப்போறேன். நான் என்னென்ன பவர் ஆஃப் 3 6 AM 10 AM 2 AM 6 AM 10 AM. ஸோ டைரக்டா எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவை 2 AM. ஸோ 2 AM பவர் ஆஃப் 3 வரப்போறேன். இதுதான் டெய்லியோட PO3மே. டெய்லி ஓப்பனிங்க, இங்க ஓப்பன், ஹை, லோ க்ளோஸ். என் பயாஸ் ஸ்டில் புல்லிஷ். ஏன் புல்லிஷ்னு நான் இப்போ அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இஎஸ் இந்த ஹைஸை அடிச்சிட்டான். பட் ஆனா என்கியூ இன்னும் இந்த ஹைஸை அடிக்கல. அப்ப நான் எந்த பேரை ட்ரேட் பண்ண போறேன்னா இன்னைக்கு என்கியூவை ட்ரேட் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு இஎஸ் அந்த ஹைஸ் கிளியர் பண்ணிட்டான். அப்ப என்கியூ தான் இன்னைக்கு லேகிங் அசெட். அப்ப என்கியூவை தான் நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணுவேன். இப்ப அதே மாதிரி வரப்போறேன். இது என்ன கேண்டல்? இது 2 AM. ஓகே, இப்போ நான் 15 மினிட்டுக்கு போயிட்டு 2 AM ஓப்பன்ல ஒரு லைனை போட்டுரும். என் பயாஸ் பை. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பயாஸ் பை. ஏன்னா என்கியூ தான் ட்ரேட் பண்ண போறேன், இஎஸ் ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 2 AM ஓப்பன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. 2 AM ஓப்பன்ல ஒரு லைனை போட்டேன். ஓகே, ப்ரைஸை ஃபுல்லாக ட்ரேட் ஆக வர்றேன். இப்போ 2 AM ஏதாவது மேனிபுலேஷன் பண்ணியிருக்கான்னு பார்க்குறேன், ஒரு மயிரும் பண்ணல. அப்போ அடுத்து யார் மேனிபுலேஷன் பண்ண போறா? 6 AM. 6 AM ஓப்பன் இங்கே இருக்கு. 6 AM ஓப்பனில் ஒரு லைனை போடுறேன். பொறுமையாக வெயிட் பண்ணுறேன். 6 AM மேனிபுலேஷன் முடிச்சிட்டானா? முடிச்சிட்டான், பக்கா. இப்போ இவன் ட்ரேட் ஆன இடம் எது? 4 ஹவரோட எஃப்இஜி. கீ லெவலுக்கு கீ லெவல், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், ட்ரூ மந்த்துக்கு கீழே இருக்கான். ட்ரூ வீக்குக்கு கீழே இப்போ வரமாட்டான். ஏன்? ஏன்னா அது லோ ஆஃப் த வீக் முடிஞ்சிச்சு. இப்போ நான் பிடிக்க போகிறது லோ ஆஃப் த டே. இங்கே அதோடு இல்லாமல் இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்குது. அதுதான் 3 டிரைவ். பவர் ஆஃப் 3 ஐசிடியோட லாஜிக். ஃபர்ஸ்ட் டிரைவ், செகண்ட் டிரைவ் அண்ட் தேர்ட் டிரைவ். இப்போ 15 மினிட்டுக்கு வரப்போகிறேன். இப்போ எனக்கு எங்கே மேனிபுலேஷன் நடக்குது? ட்ரூ டேக்கு கீழே. நல்லா பாரு, இதுதான் நான் சொன்னேன். எஸ்எம்டினா அது ட்ரூ டேக்கு கீழே, ட்ரூ வீக்கு கீழே, ட்ரூ டேக்கு மேலே, 2 வீக்கு மேலே ஃபார்ம் ஆகணும் அக்கார்டிங் டு யுவர் பயாஸ். ஸோ நமக்கு இங்கே ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ அது மட்டும்தான் ஃபார்ம் ஆச்சான்னு கேட்டால் அதுதான் இல்லை. 5 மினிட்டுக்கு வந்தா ட்ரூ செஷன் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? இங்கே ஓப்பன் ஆயிருக்கா? ட்ரூ செஷனுக்கு கீழே ஒரு குட்டி மேனிபுலேஷன் வந்திருக்கு, பட் வரல இங்கே அவ்வளோவா. இப்போ இங்கே தான் நம்ம வந்து என்னோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஐஎஃப்இஜி ஆர் பிரேக்கர் வாட் எவர் யூ கால் இட், யூ கேன் கால் இட். ஸோ இது ஃப்ளிப் ஆச்சுன்னா திஸ் கேண்டில் என்னோட என்ட்ரி. ஏன்னா இந்த இடத்துல நான் ஏன் வரும்னு சொன்னால் இங்கே அகைன் ட்ரூ டேவுமே இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஐஎஃப்இஜி ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ்ன்றது இங்கே ரொம்ப அதிகம். ஸோ வித் மை ஸ்டாப் லாஸ் பிலோ த ஸ்லோ. ஏன்னா 6 AM மேனிபுலேஷன் பண்ணிட்டான். அப்போ 10 AM என்ன பண்ணுவான்? டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் வேர் இஸ் மை டார்கெட்? தி சைஸ். இதுதான் லோ ஆஃப் த டேக்கான ஃப்ரேம் ஒர்க். பவர் ஆஃப் 3 டெய்லி PO3 ஸ்டடி பண்ணு. ஓப்பன் ஆகி மேலே போயிட்டான். அப்போ எனக்கு இந்த செக்மெண்ட்டை நான் எடுக்க மாட்டேன். என்னோட டெய்லி ஓப்பன் ட்ரூ டே ஓப்பன் 0 GMT தான் அந்த பவர் ஆஃப் 3 நான் மேனேஜ் பண்ண கற்றுப்பேன். அப்போ ஓப்பன் லோ, என் பயாஸ் என்ன? பை. அப்போ எனக்கு தேவை என்ன? ஓப்பன் லோ. அப்போ ஓப்பன் லோ பவர் ஆஃப் 3 நீ எடுக்க போற அப்படின்னா 18 தான் டெய்லி ஓப்பன். 18 தான் அந்த PO3 ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். 0 GMT தான் அந்த PO3 ஸ்டடி பண்ணும், 18 கிடையாது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க இந்த ஒரு செக்ஷன் வந்து எனக்கு ஃபேக். அப்போ இந்த 0 GMTக்கு கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. ட்ரூ டேக்கு கீழே இருக்கானா? இருக்கான். அப்போ டிஸ்கவுண்ட்ல இருக்கான். இன்சைடு கீ லெவல், என் பயாஸ் புல்லிஷ். அப்போ ஓப்பன் லோ, ஹை க்ளோஸ். இப்போ இங்கே எனக்கான என்ட்ரி மெத்தட் வாட் எவர் எனக்கு என்ன தேவையோ அதை நான் என்ட்ரி மெத்தடாக எடுத்துக்கலாம். 6 AM கீழே மேனிபுலேஷன் நடந்திருக்கா? 6 AM மேனிபுலேஷன் பண்ணிட்டானா? பண்ணிட்டான். அப்போ 10 AM டிஸ்ட்ரிபியூஷன். ஜஸ்ட் வெயிட்.
and there she goes. இப்ப இது கூட அடுத்த பவர் ஆஃப் 3 ஆட் பண்ணிக்கிட்டே போலாம். 6 AM மேனிபுலேஷன் பண்ணிட்டானா, அப்ப இப்ப அடுத்து என்ன யார் வரா? 10 AM. ஓகே. இப்ப 10 AM ஓப்பன் ஆகும். இப்ப அடுத்த கேண்டில் 10 AM ஓட கேண்டில். ஓகேவா? இது 9:55 அடுத்த 10 AM ஓட ஓப்பன். இப்ப 10 AM என்ன பண்ணுவோம்னு மட்டும் பாரு. என்ன பண்ணிட்டான்? இந்த லோ கட்டஸ்டானா இங்க இருக்கிற இந்த ஒரு ப்ரீவியஸ் 9:30 லோவை இது வந்து எக்விட்டி ஓப்பனோட லோ. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே லிக்விடின்றது இருக்கும். இஃப் யூ ஸ்விட்ச் இட் டு ஆர்டிஹெச் யூ கேன் சி ஆர்டிஹெச்சோட லோ ஹண்ட்டு ப்ளஸ் கேப்போட 50, இந்த ஆர்டிஹெச் கேப்போட 50. ஸோ இந்த லாஜிக்கில் இந்த ஒரு ட்ரேட் அப்ரோச் பண்ணலாம். இப்போ 10 AM ஓப்பன். ஐ எம் ஸ்விட்சிங் டு 5 minute. 10 AM ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். நமக்கு எது மேனிபுலேஷன் பண்ணிட்டா 6 AM மேனிபுலேஷன் பண்ணிட்டோம். அப்போ இப்போ 10 AM என்ன பண்ண போகிறோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கான என்ட்ரி மெத்தட்ஸ் எது வருதோ அதை எடுத்துக்கலாம். IFEC, again BPR. So you could have taken an entry here in this BPR with your stop loss below this low and your target this size. இது 4 hour pivot 3. 4 hour pivot 3 எங்க open, low, high close. And this is your trade. இதுதான் பவர் ஆஃப் 3 ஓட கோர் லாஜிக். உனக்கு மேனிபுலேஷன் நடந்துருச்சுன்னா அடுத்த வரக்கூடிய 4 hour கேண்டில்ஸோ இல்லை டெய்லி கேண்டில்ஸோ இட் வில் பி எ ஃபக்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில்ஸ். ஏன்னா ஆல்ரெடி மேனிபுலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நீ அகைன் மேனிபுலேஷன் வேணும்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு சுத்தமா புரியாது. ஏதோ குழப்பி அடிச்சா மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு மறுபடியும் நான் பொறுமையா சொல்ற ரீசன் அதுதான். இன்னைக்கு அந்த பேஸ் பண்ணி வந்த ஒரு ஷார்ட் தான். சாரி, இன்னைக்கு எடுத்த அதே லாங்ஸை பத்தி பார்ப்போமா? இன்னைக்கு எடுத்த லாங்ஸை பத்தி. இது வந்து இந்த வாரத்தோட லாங்ஸ். ஓகேவா? இன்னைக்கு நான் எடுத்த லாங்ஸை பத்தி பார்ப்போம். அடுத்து ஆஸ் யூஷுவல் வந்துக்கிறேன். என் பயாஸ் புல்லிஷ் அண்ட் ப்ரைஸ் ட்ரூ வீக்கு மேல ஒரு லிக்விடிட்டி இருக்கு. ட்ரூ டே இங்க இருக்கு. ஓகே. இப்போ நமக்கு லோ ஆஃப் த வீக்ன்றது இங்கேயே கிடைச்சிச்சு. எங்க மண்டே தான் ஆஸ் யூஷுவல் லோ ஆஃப் த வீக். இதாவது ஸோ ட்ரூ வீக்கு இங்க ஓப்பன் ஆச்சு. ட்ரூ வீக்கு கீழே வந்தா ஒய்எம் இந்த லோக்கு கீழே போயிருப்பான். பட் என்கியூ போயிருக்க மாட்டான். அகைன் எஸ்எம்டி ஆல்வேஸ் அக்கர் பிலோ ஆர் அபோவ் ட்ரூ வீக். ஸோ என் பயாஸ் புல்லிஷ். ஸோ ஒய்எம்ல டெக்னிக்கலி நேற்று தான் லோ ஆஃப் த டே. பட் டியூஸ்டே தான் லோ ஆஃப் த டே. பட் என்கியூல மண்டே லோ ஆஃப் த டே பிகாஸ் தே வாஸ் திஸ் எஸ்எம்டி அண்ட் லோ ஆஃப் த வீக் கிடைச்சிச்சா. இப்போ அடுத்த நாள் வரப்போறோம் லோ ஆஃப் த டேக்கு. சி வாட் த ஃபக் ஏதோ வளர்ட்டு இருக்கேன். இன்னைக்கு வரப்போறோம் லோ ஆஃப் த டே பிடிக்கிறதுக்கு கண்டினியூஷன் ப்ரொஃபைல்ல. ஓகேவா? ஸோ ஐம் ஸ்விட்சிங் டு M15. இப்போ வெயிட் பண்ணேன். 0 GMTக்கு அப்புறம் தான் நம்ம கேம் ஸ்டார்ட் ஆகும். என் பயாஸ் என்ன? வாட் டிட் ஐ டெல்? மை பயாஸ் இஸ் புல்லிஷ். ஸோ 0 GMT எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ 0 GMTல ஒரு லைனை போட்டுக்கிறேன். ஓகே. நான் ட்ரேட் பண்ண போற கேண்டல்ஸ் என்ன? 2 6 10. ஸோ 2 AM ஓப்பனுக்கு வெயிட் பண்ணுவோம். 2 AM ஓப்பன் ஆயிடுச்சா? இல்லைன்னா ஓப்பன் ஆகல. நான் ஒரு பொட்டன்ஷியல் லோ வச்சிருப்பேன். எனக்கு இந்த லோக்கு கீழே தான் மேனிபுலேஷன் நடக்கும் அப்படின்னு. அந்த லோ தான் இது. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். 2 AM மேனிபுலேஷன் நடக்கல. அண்ட் தென் ஷி கோஸ் 6 AM கேண்டில் ஓப்பன். 6 AM ஓப்பனில் ஒரு லைனை போடுறோம். 6 AM ஓட ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. 6 AM ஓட ஓப்பன். 6 AM ஓப்பன் ஆகி மேலே போகிறான். ஏன் பயாஸ் புல்லிஷ். அப்போ கீழே வரணும். வெயிட் பண்ணு. அண்ட் வந்தாதான் வந்துச்சா. இப்ப மேனிபுலேஷன் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா முடிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா என்கியூ இந்த லோ தூக்கல. பட் இஃப் யூ லுக் அட் ES took out those lows. See? ஸோ அப்போ டெக்னிக்கலி மேனிபுலேஷன் முடிஞ்சிருச்சு. அகைன் எங்க மேனிபுலேஷன் நடக்குது? எங்க SMT நடக்குது? 2 week, 2 day, below SMT, bias bullish. So chef kiss. And I was waiting for the 10 AM to open. Okay. So let me go forward. இது 9:30, 10:45. அடுத்த 15 minute கேனல்ல 10 AM ஓப்பன். ஓகேவா? இங்கே தான் ஒரு கோர் எசன்ஸ் வரும். இப்போ 10 AM ஓப்பன் ஆக போகுது ப்ரோ. நான் எங்க ப்ரோ இப்போ என்டர் ஆகுது? சி இது வந்து பேட்டர்னா பார்க்காதீங்க. இது டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நீங்க எப்படி வேணா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த ட்ரேடை இப்படிதான் என்டர் ஆனேன். 10 AM ஓப்பன் ஆச்சு. அபாட்ட அடுத்த கேனல்ல ஓப்பன் பை பொசிஷன் வச்சுட்டு I kept my stop loss.
Below this low somewhere around இங்க எங்கேயோ வச்சுட்டு I kept my target D size. இதுதான் சிம்பிள் ட்ரேட். I kept my stop loss below this low. ஆமா இந்த லோல தான் வச்சேன். As you can see இப்போ என்ன ஆயிருக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ல டைசெக்ட் பண்ணா இது அடுத்த கேண்டில் 10 AM ஓப்பன். What it happened? Open, low, shoot higher. ஏன் மேல போறான்? ஏன்னா அவன் கீழே வரணும்னு அவசியமே கிடையாது. பயாஸ் புல்லிஷ் 6 AM எனக்கான மேனிபுலேஷன் முடிச்சிட்டான். அப்ப 10 AM என்ன பண்ணுவான்? டிஸ்ட்ரிபியூஷன். And that's what 10 AM did. And there she goes. This is how I incorporate stuff into my trading. இது இப்போ உங்களுக்கு புரியாது. இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு ரைட்டா கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. என்ன ப்ரோ ஏதேதோ சொல்றீங்களே ப்ரோ, இன்னும் நான் ஏதேதோ பேசுறேனா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் யா ஆஸ் ஐ செட், இதை ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு சுத்தமா புரியாது. ஸோ நீங்க ஒரு 2-3 ஈடு இதை பார்த்தாதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றதே புரியும். So hope you guys learned something new in this video. And as I said, this is my final video for you guys. இதை பார்த்துட்டு யாரும் குழப்பிடாதீங்க. ஃபைனல் வீடியோனா அப்போ இதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டீங்களா அப்புறம்னா கிடையாது. இந்த வருஷத்துக்கு இதுதான் ஃபைனல் வீடியோ. ஏன்னா அதுக்கு மேலே போகிறதுக்கு என்கிட்ட கண்டென்ட் கிடையாது. ஸோ இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கமெண்ட்ல போட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் அது கூட உங்களோட ப்ராக்ரஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் டு ரீட் ஹவ் யூ கைஸ் ஆர் டூயிங். ஸோ take care, stay safe. As I always say, trade carefully and trade responsibly. And wishing you guys அடுத்த வருஷம் நல்லா போகணும். உங்களுக்கு நீங்க நினைச்சா எல்லாம் நடக்கணும். அப்புறம் வேற என்ன சொல்லணும், நல்லா ட்ரேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ பார்ப்போம். பீஸ் அவுட்.